வெல்கம் டு ஆர்டி மூவி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து உதயகுமார் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லைன்மேன் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லி தான் வந்து லைன்மேனாக இருக்காப்புல. அவரோட மகன் செந்தில் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த வேலைக்கும் போகாமல் அவர் நம்ம அப்பா ஒரு லைன்மேனு கஷ்டப்படுறாரு, அவங்க ஊரில் திருட்டு கேண்ட் இருக்கிறதுனால இந்த உப்பளத்தில் வேலை பார்க்குறவங்களாம் சில பேர் இறந்து போயிறாங்க. அவங்க அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க வேலை பார்க்கும்போது. இதை தடுக்கணும்னா சூரியன் உதிக்கும் போது லைட் ஆஃப் ஆகணும், சூரியன் இறங்கும் போது லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுன்ற மணிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாப்புல. கடைசியில் இந்த ப்ராஜெக்ட் அவர் அமல்படுத்தி ஆப்பலையா இல்லையா, இதுக்கடையில் உங்கள் ஊர்லேயும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்னன்றதை சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களோட வாழ்வியலை கொஞ்சம் யதார்த்தமாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சார்லி சார் நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு படத்தில். இந்த படத்தை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 58 நிமிஷம் இந்த படம் ஓடுது. ஆனால் இந்த படம் வந்து எங்கேயுமே நம்மளை என்கேஜிங்கே பண்ணலை. அந்த உப்பளத்தில் நடக்கிறது இதெல்லாம் காமிக்கிறாங்களா, இந்த பிரச்சனைலாம் ஏனோ தானோன்னு தான் காமிச்சாப்புல இருந்துச்சு. ரொம்ப மையப்படுத்தி காமிச்ச மணிக்கே இல்லை. இவங்க கடைசியில் எங்கேயோ இவங்க இந்த இதுக்காக சிஎம்லாம் பார்க்க போறேன்ட்டு போவாப்புல. கடைசியில் அங்கே போயிட்டு இங்கே கதையை ஒரு பக்கம் கொண்டு வருவாங்க. அவங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்கும், அதை காமிப்பாங்க. இதில் தமிழ்னு ஒருத்தர் கேரக்டர் பண்ணிப்பாப்புல. இவங்களுக்குலாம் பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவாப்புல. அந்த கேரக்டர்லாம் எப்படி இதாச்சு என்னன்றதே சொல்லாமல் திடீர்னு அவர் இறந்து போயிட்டான்றாப்புல. இந்த மணி தான் இந்த படத்தில் கதை இருக்குது. ரொம்ப லேகான ஸ்க்ரீன் பிளே தான். எங்கேஜாக விறுவிறுப்பெல்லாம் இருக்காது. ரொம்ப ஸ்லோ பேஸ்டு கதை தான் இது. பார்க்கணுன்னா பாருங்கள். ஆகா தமிழில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்குறதும் உங்கள் விருப்பம். இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.